காணிக்காக்கா சுறுசுறுப்பாக அந்த கூட நிறைய இருந்த வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு இதில் போட்டால் கொஞ்சமாக தான் இருக்குது. எதுக்கு இது? நம்ம வந்து சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய பழங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தோல் தனியாகவும் வாழைப்பழம் தனியாகவும் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அக்கா வந்து இதை வந்து கையில் பிசைஞ்சு விட்டுட்டு இதில் வந்து நாட்டு வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி இதை புளிக்க வச்சுருவோம். அப்பப்போ வந்து இதை நாங்கள் மாடுகளுக்கு கொடுப்போம். இந்த தோலில் சாணி கோமியம் ரெண்டும் ஊற்றிட்டு அதை புளிக்க வச்சுட்டு அதை எடுத்து எங்களுடைய ரோஸ் செடிகளுக்கு கொடுப்போம். ஸோ ரோஸ் செடிகள் நல்லா பூக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை இப்போ காணிக்க மக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தண்ணீர் ஆட் பண்ணி மூடிடுவோம் பிசைஞ்சு விட்டு. இதில் சாணி தோலில் வந்து சாணி கோமியம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இது புளிக்கணும், ரெண்டுமே புளிக்கணும். ஒன்று வந்து எங்கள் மாட்டுக்கு, ஒன்று வந்து எங்கள் செடிகளுக்கு.